Question number 2 read பண்ணுறேன். -7 divided by 11 மற்றும் 2 divided by 11 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 3 விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஸ்டினை இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Find any 3 rational numbers between -7 divided by 11 and 2 divided by 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு இடையில ஏதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எனி 3. ஓகேங்களா, ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறக்கு இப்போ நம்ம இவங்க கொடுத்துருக்கிறதுல நம்ம ரேஷ்னல் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே வந்து 3க்கு 5க்கு இடையில அப்படின்னு சொன்னால் நம்ம 3.1 3.2 3.3 அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அதே வந்து இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இங்கே கீழே டிவிசபிள் இந்த வேல்யூ வந்து டிவைடடில் இருக்கிறது வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ சேமாக இருக்குன்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கும் இடையில இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ் என்ன? இன்டீஜர்ஸ்னால் -0 1 2 3 அப் டு அது வரைக்கும் வரும்ல. ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ -6 -7 எடுத்துக்கக்கூடாது. இதுக்கும் இடையில தான் பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ -6 -5 -4 -3 -2 -1 0 1. ஸோ இதுதான் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். இதுக்கும் இடையில இருக்க ரேஷ்னல் நம்பர்ஸ்லாம் இதுதான். ஸோ எனி 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லிமிட்டு. இந்த லிமிட்குள்ளே எனி 3யை வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். எனி 3 எது வேணால் எழுதலாம். இதில் 3 எழுதலாம், இது 3 எழுதலாம், எது வேணால் எழுதலாம். ஸோ நான் வந்து -5/11 -4/11 -3/11 நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணால் எழுதிக்கலாம். இதுதான் அதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ நோட் பண்ண வேண்டியது, நம்ம கீழே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்துட்டால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஈக்குவலாக இல்லாட்டி தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வேறு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். அந்த மெத்தட் என்னென்னு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.